பிரசாந்த் கிஷோர்னால வந்து திமுக கூட்டணிங்கிறத ஒன்று அவரால் உடைச்சிட முடியுமா? ஏன்னா அவர் தான் வந்து ஆதவர்ஜினா வந்து தன்னோட வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் இது கொடுத்துருந்தப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் தான் பிரசாந்த் கிஷோரே திமுகவுக்கு கூட்டு வந்தேன் அப்படிங்கலாம் சொல்லும்போது, அதே இதை இப்போ அவர் மூலமாக தான் வர்றாருன்னு சொல்கிறாங்க. அவங்களால திமுக கூட்டணியை அசைச்சிட முடியுமா? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். நான் அதை சொல்லும்போது விஜய் டென்ஷன் ஆகிறார். மிஸ்டர் விஜய் டென்ஷன் ஆகாதீங்க, புள்ளி வர புலி திமுக கூட்டணி இன்டாக்ட்னா இன்டாக்ட் தான். எனக்கு அதில் ஒன்றும் இன்டாக்டாக இருக்கணும்னு என்னோட ஆசை எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருப்பாங்கங்கிறது உண்மை. அதைத்தான் சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, சந்திரகுமார் பதவியேற்கும் போது அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று பதவியேற்கும் போது எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்க கூட பரந்தூர் மாநிலத்தை விஷயத்தை பற்றி பேசி ஊனிங்க. என்ன ஆச்சு? 74% வாக்கு திமுக அடுத்து ஜெயிக்கிறாங்க. இடைத்தேர்தல் தான் அதுலாம் சொல்ல முடியாது. 74 ஈரோடு மண்டலத்தில் இது பண்ணிச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 50க்கு மேலே 50% மேலே கொங்கு மண்டலத்தில் திமுக வாக்கெடுப்பாங்க. இதை வேணால் குறித்து வச்சுடுங்க யார் வேணாலும். அதே மாதிரி இங்கே 63% வன்னியர் மண்டலத்தில் விக்கிரவாண்டியில் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி வந்து நியர்லி 50% வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க வன்னியர் மண்டலத்தில். ஸோ இது இடைத்தேர்தல்னாலும் கூட அந்த நீங்கள் 65% இடைத்தேர்தலில் வாக்கெடுத்த திமுக ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் 57 கிட்ட எடுத்தாங்க. 8 கிட்ட தான் அது குறைஞ்சிது.